ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கல்யாண வீட்டு தால்ச்சா சாம்பார் அதை தான் செய்ய போகிறோம். தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். மட்டன், அது எலும்பு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். வாழைக்காய், வெங்காயம், தக்காளி, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், புடலங்காய், தேவையான துவரம் பருப்பு, மஞ்சள் தூள், பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, கறி மசால் பொடி, புளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மாங்காய், இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க சமைக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு துவரம்பருப்பு நல்லா கழுவி அதை அந்த குக்கரில் ஆட் பண்ணுறேன். பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம பருப்பு எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, வெங்காயம் இது ஆட் பண்ணுறேன். தக்காளி பெருசு பெருசாக போடுங்க, சின்ன சின்னதாக போட்டோன்னா பருப்பு வேக லேட் ஆகும். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம மூடி ஒரு 4 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். பருப்பு வேக வச்சாச்சு. வேக வச்சு நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கோம். வேறு ஒரு சட்டி எடுத்துக்கலாம். அதில் காய்கறி வேக வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கேரட், பீன்ஸ் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, புடலங்காய், கத்தரிக்காய், வாழைக்காய், மாங்காய் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. காய் ஓரளவு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் மாங்காய் ஆட் பண்ணணும். சாம்பார் பொடி இப்போ போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இத்தனை காய்கறி தான் போடணும்னு இல்லை. உங்களுக்கு அந்த டைமில் என்னென்ன காய்கறி இருக்கோ அத்தனை காய்கறி ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு இது நல்லா வேகட்டும். குக்கரில் வச்சா காய்கறிலாம் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால நம்ம சட்டியிலே வேக விடலாம். நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேகட்டும். ஓகே, ஓரளவு காய்கறிலாம் வெந்துருச்சு. இப்போதைக்கு மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். ஏன்னா மாங்காய் கரைஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம பாதி ஓரளவு காய்கறி வெந்ததுக்கப்புறம் மாங்காய் ஆட் பண்ணுறோம். ஓகே, காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் அந்த மட்டனோட எலும்பு எடுத்துருக்கோம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் கொஞ்சம் நல்லா வேகணும்.
இதுக்கு தேவையான மிளகாய் தூள், கறி மசாலா, அந்த கடலை பருப்பு ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அதையும் நம்ம இந்த மட்டனோட சேர்த்து வேக வைக்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு, இந்த மட்டன் வேகத்துக்கு ஒரு 5 விசில் வைக்கலாம் நம்ம. கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணும்போது, அது கறி கொஞ்சம் சீக்கிரமா வேகும். ஒரு 5 விசில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. மட்டன் நல்லா வெந்துருச்சு. கடலை பருப்பும் நல்லா வெந்திருக்கு. ஆனா குழையல. இப்போதைக்கு வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டை, கிராம்பு, பே லீஃப் ஆட் பண்றோம். அந்த மீதி கொஞ்சம் வெங்காயம் இருக்கு இல்லையா? அந்த கொஞ்சம் வெங்காயத்தையும் இதில நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீதி எவ்வளோ இருக்கோ அவ்வளவும் நம்ம இதில ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். கருவேப்பில்ல, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சோண்டு இந்த மீதி இருந்த தக்காளி அதையும் இதில ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில. நல்லா ஒரு கலர் கிடைக்கும். எண்ணெயில ஆட் பண்ணும்போது. நல்லா தக்காளி மசிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதோட கறி மசாலா ஆட் பண்றோம். இப்போ நம்ம வேக வச்ச அந்த மட்டன், அத இதில ஆட் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு கறி கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு, அதோட அந்த காய்கறியையும், அந்த வேக வச்ச பருப்பையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்படி இந்த ஸ்டைல்ல செய்யும்போது தான், ரியலா கல்யாண வீட்ல நம்ம சாப்பிடுற அந்த டேஸ்ட் வந்து இதில அப்படியே இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயி, ஒரு கறி கிரேவி மாரி இருக்கு. இதில வேக வச்ச காய்கறி நம்ம ஆட் பண்றோம். நல்லா கலந்து விடுங்க. வேக வச்ச பருப்பையும் இதில ஆட் பண்ணிக்கலாம். தால்ச்சாவ பொறுத்தவரைக்கும் மாங்கா மஸ்ட்டு. மாங்கா போடும்போது தான் அந்த மாங்காவோட டேஸ்ட்டு, அந்த வாசனை, தால்ச்சாக்கே அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். கடைசியா புளி பேஸ்ட்டு அத ஆட் பண்ணிக்கலாம். போதுமான அளவு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்ப ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா அந்த பருப்பு வச்சிருந்த பவுல கொஞ்சம் அலசி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, இது வந்து அது கொதிக்க கொதிக்க வந்து என்ன ஆகும்னா, அது ரொம்ப திக் ஆயிக்கிட்டே போகும். எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்றேன். புதினா இலைகள் கொஞ்சம் ஆட் பண்றேன். ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கல்யாண வீட்டு தால்ச்சா. ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.